மூளை பற்றிய இரண்டாவது பேச்சு. நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் பற்றி நாம் பேசிகிட்டு இருந்தோம், மூளையை பற்றி. அது உங்களுடைய மூளையில் பதிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இந்த மூளையை பற்றிய தகவல்களை பல கோணங்களில் பார்க்கலாம். ஆனால் ரொம்ப மோர் சயின்டிஃபிக்காக நம்ம பார்த்தோம்னா அது மருத்துவ மாணவர்களுக்கு வேணால் பயன்படுமே ஒழிய நம்மளை மாதிரி பொது மக்களுக்கு அது பயன்படும்னு எனக்கு தோணலை. அதனால் இந்த மூளையை எப்போவுமே ஆக்டிவாக வைத்துக்கொள்வதற்கான, சுறுசுறுப்பாக வைத்துக்கொள்வதற்கான சின்ன சின்ன விஷயங்களை பற்றி மட்டும் நான் இப்போ சொல்லலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நான் என்னுடைய முதல் பேச்சில் சொன்னேன், மூளையினுடைய பெரும்பகுதியை நம்ம பயன்படுத்துறது இல்லைன்னு ஒரு கருத்து உண்டு அப்படின்னு. நாம் பயன்படுத்துகிறோமோ இல்லையோ உள்ளுக்குள்ளே அது பயன் ஆகிட்டு தான் இருக்கும். அதான் மூளையினுடைய ஒண்டர். நான் படித்த ஒரு புத்தகத்திலேருந்து ஒரு செய்தி சொல்கிறேன். 1890ஆம் ஆண்டு அமெரிக்காவில் வில்லியம் ஜேம்ஸ் என்ற அறிஞர் தான் நம்முடைய மூளையினுடைய ஆற்றலை முழுமையாக பயன்படுத்துகிறதே இல்லை, ரொம்ப குறைவாக பயன்படுத்துகிறோங்கிற செய்தியை மக்கள் முன்பு விதைத்தார். ஆனால் பின்னால் வந்த சயின்டிஸ்ட்லாம் இதை நல்லா ஆராய்ச்சி பண்ணிவிட்டு என்ன சொல்கிறாங்க, இது ஒரு விஞ்ஞானபூர்வமான உண்மை அல்ல, இது ஒரு மனோதத்துவம். ரொம்ப அருமையான விளக்கம் அது. ஏன் தெரியுங்களா, நம்ம சரியாக நம்ம மூளையை பயன்படுத்துறது இல்லைன்னு சொன்னால் இன்னும் பயன்படுத்தணும்னு நம்முடைய வாழ்க்கை மிக உயர்ந்த எல்லைக்கு போயிடும். இப்போது தமிழ்நாட்டில் ஒருவர் இருக்கிறார், 18 கவனகர் அப்படின்னு 18 விஷயத்தை ஒரே நேரத்தில் தன்னுடைய நினைவில் வைத்து கொள்ளக்கூடியவர். ஒரு பாடல் வெண்பா வரி எழுதிக்கிட்டே வருவார், ஒரு கணக்கு கொடுத்தா கணக்கு போடுவார், யாராவது பாடுனா அது என்ன ராகம்னு சொல்வார். அவர் முதுகில் யாராவது பூவால் தொட்டு வச்சா எத்தனை தடவை அவங்க பூ தொட்டாங்க அப்படின்னு, எங்கேயோ ஒரு கோயில் மணி அடிச்சுக்கிட்டு இருப்பாங்க, மொத்தம் எத்தனை மணி அடித்தாங்க அப்படிங்கிறத யாராவது ஒருத்தர் ஒரு பாட்டு சொல்வார், அதை அப்போவே மனப்பாடம் பண்ணிக்கிட்டு இருப்பார். 18 விஷயத்தை ஒரே நேரத்தில் கவனிக்கிறவர் 18 கவனகர் அப்படின்னு தமிழ்நாட்டில் ஒரு இருக்கிறாங்க. கனகசுப்ரத்தனம் அவருடைய அந்த திறமையெல்லாம் நாம் பாராட்டணும். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். நான் எதுக்கு சொல்ல வந்தேன்னு கேட்டிங்கன்னா, மூளையினுடைய செயல்திறன் நிறைய இருக்குது. இதை நம்ம வளர்த்துக்கணும் இல்லையா? அதுக்கு மோட்டிவேட் பண்ணுறதுக்காக சொல்லப்பட்ட ஒரு கருத்து தான் நம்ம மூளையை பயன்படுத்துறதில்ல அப்படின்னு. அது சொல்ல மக்கள் நிறைய விஷயங்களை அவர்கள் பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த மூளையை அதிகமான எனர்ஜியை உறிஞ்சிக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சாங்க. இப்போ குழந்தைங்களுக்கு அடிக்கடி பசிக்கும், என்ன காரணம்னு கேட்டால் அது புதுசாக அந்த மூளை மூலமாக அப்போ தான் உள்ளே வாங்குது. அதனால தான் அந்த குழந்தைங்களுக்கு நிறைய அந்த கொஞ்சம் கொஞ்சமாக ஏதாவது கொடுத்துக்கிட்டே இருக்க வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்குது. 60% எனர்ஜியை உடம்புக்கு கொடுத்த உடனே மூளை அப்படியே கபீர்னு உறிஞ்சிருமா. அதனால தான் வேடிக்கையாக சொல்கிறான், உலகத்தில் நம்முடைய உடம்பிலேயே சுயநலமான பகுதி மூளை அப்படின்னு. நீங்கள் ஏதாவது போட்டவுடனே தனக்கு எடுத்துக்கும் அது பக்கத்தில். அது சரி, எப்போவுமே ஹெட் ஆஃபீஸ் வேலை அதுதானே. ஹெட் ஆஃபீஸ் தானே பங்கு முழுக்க எடுத்துக்கணும், தனக்கு வேணுங்கிறது தானே தலைவனுடைய லட்சணமே அதுதானே. பங்கு வச்சா பெரிய பங்கு தனக்குன்னு சுருட்டிக்கிறது தானே வழக்கம். நான் அந்த அர்த்தத்தில் சொல்லலை, வேடிக்கை சொன்னேன். நீங்கள் என்ன சாப்பிட்டாலும் அதில் மேக்ஸிமம் எனர்ஜியை முதல்ல மூளை வாங்குது. அதுக்கு தேவையான குளுக்கோஸ் கிடைக்கல அப்படின்னா அது சோர்வாயிடுது. அதனால தான் உணவு பழக்கத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். அதாவது ஒரே நேரத்தில் குளுக்கோஸை ரிலீஸ் பண்ணக்கூடிய உணவை நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா மூளை அப்படியே உறிஞ்சிடுச்சுன்னா அதற்கு பிறகு அதனால் சரியாக வேலை செய்ய முடியாது. அதனால தான் ஸ்லோவாக அதை ரிலீஸ் பண்ணக்கூடிய கொஞ்சம் கொஞ்சமாக அந்த சர்க்கரையை வெளியிடக்கூடிய சிறுதானிய உணவுகளை உடல் நலம் கருதி நமக்கு பரிந்துரை செய்கிறார்கள், ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க, பரிந்துரை பண்ணுகிறார்கள். இப்போ நேரடியாக சர்க்கரையை சாப்பிட்டா மூளைக்கு உடனே டக்குன்னு அப்படியே போய்டும் மெசேஜ். இனிப்பு சாப்பிட்ட உடனே ஒரு மகிழ்ச்சி வரும். மகிழ்ச்சியை வெளிப்படுத்துறதுக்கு காரணம் மூளை உடனே சுறுசுறுப்பாக வேலை செய்ய ஆரம்பிக்கும். ஆனால் அப்படிப்பட்ட உணவை நீண்ட நாள் உணவு பழக்கத்தில் வைத்திருக்கக்கூடாது. நான் உங்களுக்கு சென்ற முறையே சொன்னேன், மூளைக்குள் சுற்றுலா என்ற ஒரு அருமையான புத்தகம், சகோதரர் இறையன்பு IAS அவர்கள் எழுதின ஒரு மிகச்சிறந்த ஒரு புத்தகம். அதில் ஒரு நல்ல பகுதி, ஒரு மேற்கோளோடு ஆரம்பிப்போம். பகவான் புத்தர் ஞானமடையணும்னு போய் உக்காந்தார். சாப்பிட்றது இல்லைன்னு தீர்மானித்தார். எலும்பும் தோலும் ஒட்டி போச்சு. அப்படியே எந்த விதத்துலையும் சாப்பிடாமல் இருந்து ஞானத்தை அடையணும்னு பார்த்தா எந்திரிக்க முடியல, நடக்க முடியல, தண்ணியில் போய் குளிக்க முடியல, மயக்கம் போட்டு அப்படியே கீழே விழுற மாதிரி ஆகிப்போச்சு.
அப்போ தான் அவருக்கு உரைச்சிது. சாப்பிடாமல் இருக்கிறதால ஒருத்தன் ஞானத்தை அடைஞ்சிட முடியாது, உணவு உண்ணணும். அப்போ உணவுக்கும் நம்முடைய மூளை வேலை செய்கிறதுக்கும் ஒரு மிகப்பெரிய தொடர்பு இருக்குது. அதை புத்தர் கண்டுபிடிச்சான்னு இல்லை, உணவு சரியாக சாப்பிட்டா தான் நம்முடைய மூளை செய்ய வேண்டிய வேலைகளை செய்யும். ஒரு பெண்மணி சுஜாதான்னு பேர், அந்த அம்மா வந்து உணவு கொடுத்தா, உணவு கொடுத்ததுக்கு அப்புறம் தான் அவருக்கு உயிரே வந்தது. பின்னால் புத்தர் ஞானம் அடைகிறார் இப்படின்னு புத்தரை பற்றிய ஒரு வரலாறு இருக்குது. அப்போ உணவுக்கும் நம்முடைய மூளையின் ஆற்றலுக்கும் தொடர்பு இருக்கிறது, நம்பர் 1. 2, உணவுக்கும் இதுக்கு இருக்கிற தொடர்பு எப்படின்னா, நம்முடைய குணாதிசயங்களை உணவு நிர்ணயிக்கிறது, நம்முடைய குணாதிசயங்களை மூளை நிர்ணயிக்கிறது. ஆனால் நீங்கள் என்ன மாதிரியான சாப்பாடு சாப்பிட்றீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் மூளை தன்னுடைய வேலை திட்டத்தை வகுத்து கொள்ளும். இப்போ இந்திய மரபியல் எப்படி தெரியுங்களா? இது வெஸ்டர்னஸுடைய கான்செப்ட் அல்ல. இந்திய மரபியல் சத்துவ குணம், ராஜச குணம், தாமச குணம் அப்படின்னு பிரிச்சிருக்கிறாங்க. பகவத்கீதையில் கூட இருக்குது. ஒரு பொழுது கழிந்த, ஒரு யாமம் கழிந்த உணவை உண்ணாதே, தமோ குணத்தை அது உண்டு பண்ணிடும். அதாவது நேற்றைய உணவு, முந்தா நாள் உணவு. சில பேர் எப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த சுண்டை வச்சு ஒரு குழம்பு சாப்பிடுவாங்க. அந்த சுண்டை வச்சு கரண்டி, பாத்திரம், குழம்பு எல்லாம் ஒன்றா ஒட்டி இருக்கும், எடுத்தால் கூட வராது. அவ்வளவு நாள் அடுப்புலேயே வச்சு சுண்டை வச்சு சாப்பிடுவாங்க. இப்போ வெளிநாடுகள் இருக்கிற மற்றவங்க பழக்கம் இந்த ஃப்ரிட்ஜுக்குள்ளேயே வச்சு எக்ஸ்பைரி டேட் போட்டு, இது வந்து அன்னைக்கு வச்ச சாம்பார், இது அன்னைக்கு வச்ச குழம்பு அப்படின்னு சாப்பிடுவாங்க. நீங்கள் பழைய உணவு சாப்பிட்டோம்னா நமக்குள்ளே மந்த குணம் வரும், தமோ குணம் நமக்கு வரும். நீங்கள் அமைதியாக ஆழமாக சிந்திக்கிற ஒரு மென்மையான மனிதராக, எப்படி கடல் ஆழமாக இருந்தாலும் அமைதியாக இருக்குமோ ஆழமான இடத்துல, ஆழமற்ற கரையில் வேணால் அது ஆரவாரமாக இருக்கும், ஆனால் ஆழமான இடத்துல அமைதியாக இருக்குமோ, அது மாதிரி ஆழமான அமைதியான குணத்தை சத்துவ குணம்ங்கிறாங்க. சத்துவ குணம் ஏற்படுத்தக்கூடிய ஆகாரம் என்ன? அன்னம், அரிசி உணவு. கார்போஹைட்ரேட்டு சாப்பிடணும். சில பேர் டோட்டலாக கார்போஹைட்ரேட்டை வந்து நெக்லெக்ட் பண்ணுவாங்க, தவறு. கார்போஹைட்ரேட்டும் நம்முடைய உணவில் ஒரு பகுதியாக இருந்தாக வேணும். அது என்ன காரணத்துக்கு தேவை அப்படிங்கிறதுக்கு ஒரு குறிப்பு இருக்குது. அன்னம், அதுக்கு அதுலேயே வந்து பூந்து விளையாடக்கூடாது. நெய், அப்புறம் பால், இது மாதிரியான விஷயங்கள், மோர், இவையெல்லாம் சத்துவ குணத்தை விருத்தி பண்ணும், நமக்குள்ள அமைதியான ஒரு மனோநிலையை உண்டு பண்ணும். கொஞ்சம் ஆக்ரோஷமான வேணும் அப்படின்னு நம்ம முடிவு பண்ணோம்னா அறுசுவை, புளிப்பு, உப்பு, காரம், இனிப்பு, அதெல்லாம் தூக்கலாக இருக்கக்கூடிய உப்பு இதெல்லாம் கூடுதலாக போட்டுக்கிட்டு நம்ம சாப்பிட ஆரம்பிச்சோன்னு வச்சுக்கோங்களேன், சுருன்னு கோவம் வரும். அதுக்கு ராஜச குணம் அப்படின்னு பேர். சில பேர் அப்படியே சோம்பலாக இருப்பாங்க. அதாவது முந்தா நாள் பழையது, புளிச்சு போன கல், இது மாதிரி விஷயங்களெல்லாம் சாப்பிட என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா, தமோ குணம் அப்படிங்கிற டல்னஸை நமக்குள்ளே அது ஏற்படுத்தும். எனவே உணவை விரும்பி சாப்பிடுகிற போது எதை சாப்பிடுகிறாயோ அது உன்னுடைய குணமாக மாறுகிறது. இதை நம்ம கண்டுபிடிக்கிறோம். பல காலமாக நம்முடைய பெரியவங்க சாப்பிட்டு, இந்த பதார்த்தம் சாப்பிட்டா இந்த பதார்த்த குண சிந்தாமணினே ஒரு புத்தகம் இருக்குது. எந்த பொருளை சாப்பிட்டா என்ன விதமான குணம் நமக்கு அது ஏற்படுத்தும் அப்படின்னு. உப்பு, காரம், எண்ணெய், இதெல்லாம் என்ன விதமான குணத்தை நமக்குள்ளே ஏற்படுத்தும். தாவர உணவை சாப்பிடுகிற போது எவ்வளவு மென்மையான ஒரு குணங்களை நமக்குள்ளே ஏற்படுத்தும். நான் ஃபுல்லாக வெஜிடேரியனுங்கிறத நியாயப்படுத்துகிறேன், இல்லை நான் வெஜிடேரியனுங்கிறத கண்டம் பண்ணுறேன்லாம் தயவுசெய்து அர்த்தம் பண்ணிக்காதீங்க. அது என் வேலை இல்லை. சாய்ஸ் இஸ் யுவர்ஸ். இதெல்லாம் வந்து தாவர உணவுக்கும் மாமிச உணவுக்கும் நம்முடைய வாழ்க்கை முறைக்கு இடையில் இருக்கிற வித்தியாசத்துக்கு காரணம் அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. இப்போ நம்ம கொஞ்சம் சயின்டிஃபிக்காக போகலாம். ஒமேகா 3, ஒமேகா 6 இது நம்முடைய மூளைக்கு மிக மிக அவசியமான உணவு அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. நம்ம சுறுசுறுப்பாக இருக்கணும் அப்படின்னா ஒமேகா 3, ஒமேகா 6 ரொம்ப அவசியம். இந்த கொழுப்பு அமிலங்கள் தான் நம்முடைய மூளை சிதைவடையாமல் இருப்பதற்கு துணையாக இருக்கின்றன. இது எதுலேருந்து கிடைக்கிறது? இந்த ட்ரை ஃப்ரூட்ஸ்னு சொல்கிற பாருங்கள், உலர் பழங்கள், அப்புறம் நட்ஸு. இந்த வால்நட்னு ஒன்று இருக்கும், அது பெரிய ஆச்சரியம். மூளை மாதிரியே இருக்கும், அப்படியே மனிதனுடைய மூளை எப்படி இருக்கோ அதே மாதிரி இருக்கும் வால்நட். அந்த வால்நட் வந்து நம்முடைய மூளைக்கு ரொம்ப உதவிகரமான ஒரு உணவுப் பொருள் அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. இதை தவிர பாதாம், வேறு உலர் பழங்கள், அத்திப்பழம், திராட்சை பழம், காஞ்ச திராட்சை, இது மாதிரி உலர்ந்த பழங்கள், பெரிஸ், இவைகளெல்லாம் நல்லது. பிறகு கொட்டைகள், நட்ஸ், அதுக்கப்புறம் மீன் வகை, இதெல்லாம் நம்முடைய மூளையினுடைய செல் சவ்வுகளை பராமரிப்பதற்கும் உருவாக்குவதற்கும் ரொம்ப துணையாக இருக்குது. அப்புறம்
தேவையற்ற நிறைவுற்ற சேச்சுரேட்டட் ஃபேட் இருக்கு இல்லையா, தேவையற்ற அதை நாம் உண்ணும்போது என்ன ஆகுறதுனா மூளையினுடைய ஆரோக்கியம் பாதிக்கப்படுகிறது. அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி அன்சேச்சுரேட்டட் அதை நாம் எப்படி எடுத்துக்கொள்ள வேண்டுமோ அப்படி எடுத்துக்கொள்ள வேண்டும். புரதம், அமினோ அமிலங்கள் இவையெல்லாம் மூளையின் தரம், வளர்ச்சி, மேம்பாடு, செயல்பாடு இவைக்கு துணைவாக இருக்கின்றன. நியூரல் டிரான்ஸ்மிஷன், இப்போ பாருங்களேன், ஒரு இடத்துலேருந்து ஒரு இடம் வந்து மூளையிலேருந்து தகவல் போக வேண்டியிருக்கு இல்லையா, அதுக்கு நரம்பிய தாண்டுவிப்பு அப்படின்னு மொழிபெயர்க்கிறார் இறையன்பு சார். அந்த நியூரல் டிரான்ஸ்மிஷன் இருக்குது இல்லையா, நரம்பணுக்கு இடையில் சமிக்ஞையாக அனுப்பும், சிக்னல் கொடுத்து அதை அனுப்பும். அப்படியே இதற்கு இது மாதிரியான சத்துப்பொருள்கள் நமக்கு தேவைப்படுகிறது. அந்த ரசாயன தூதர்களாக விளங்குவது நல்ல மனநிலை, நல்ல தூக்கம், நம்முடைய உடல் எடை சீரமைப்பு, நல்ல கவனம், இவற்றையெல்லாம் நம்முடைய உணவு பழக்கம் மூளையின் மூலமாக தீர்மானிக்கிறது. சில சமயம் மூக்கு பிடிக்க சாப்பிட்டா மந்தமாக தூக்கமாக இருக்கும். அதுவும் மத்தியானம் கிளாஸு, கணக்கு கிளாஸு 2லேருந்து 3 இருக்குது, 2 மணிக்கு லஞ்சு சாப்பிட்டுட்டு சில பேர் வந்தாங்கன்னா அப்படியே தூங்குற மாதிரி உட்காந்துருப்பான். வாத்தியாரே தூங்குவார். அதனால் ஏன் அப்படின்னு கேட்டால், ரொம்ப அளவுக்கு மீறிய உணவு போகிற போது செரிமானத்துக்கு முழு ரத்தமும் போகிறதால மூலத்தினுடைய வேலையை செய்யாது. அப்புறம் நம்ம சாப்பிட்ட சாப்பாட்டோட தன்மையை பொறுத்தது. ஒரு சீக்கிரட்டே சொல்கிறோம் சார், எந்த உணவு சாப்பிட்ட பிறகு உன்னால் அதிகம் வேலை பார்க்க முடிகிறதோ அதுதான் உன்னுடைய உணவு அப்படிங்கிறான். இதையெல்லாம் நம்முடைய மூளைக்குள்ள டோபமைன், செரோட்டோனின் இதையெல்லாம் தூண்டிவிடக்கூடிய சமச்சீரான உணவு எது அப்படிங்கிறத தெரிஞ்சு மூளையினுடைய தகவல் அனுப்பும் செற்கள், அந்த செல்லை எல்லாம் பாதுகாக்கக்கூடிய உணவுகள், ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் அதிகம் உடையக்கூடிய உணவுகள், அவற்றை நாம் சாப்பிடணும். நுண் ஊட்டச்சத்து மூளைக்கு கிடைக்கும்படியாக சாப்பிடணும். அது கிடைக்குது. தட் டு கலர்ஃபுல் ஃப்ரூட்ஸ்னு எழுதுகிறான். சக்கச்சவேல்னு இருக்கிற தக்காளி, சிவப்பாக இருக்கிற ஆப்பிள், பச்சையாக இருக்கிற ஆப்பிள், சிவப்பு, மஞ்சள் இதெல்லாம் இருக்கக்கூடிய அருமையான குடை மிளகாய், கேப்சிகம் எல்லாம் நல்ல கலர்ஃபுல்லாக இருக்கும். மஞ்சள் கலரில் இருக்கும் இது பப்பாளி, மஞ்சள் கலரில் இருக்கக்கூடிய பூசணி, இவையெல்லாம் எப்படின்னு கேட்டால் பூசணியோட விதை, இதெல்லாம் எப்படிப்பட்ட நன்மையை தரும்னா மூளைக்கு தேவையான சத்துக்களை கொடுக்கும். அதனால் நல்ல பழங்கள், வாழைப்பழம், யார் யாருக்கு எதாவது ஒத்துக்குமோ திராட்சை, இது மாதிரி பழங்கள் நிறைய சாப்பிடும். உணவில் அது ஒரு பெரும் பகுதியாக இருக்கணும். அதே மாதிரி காய்கறிகள், இதெல்லாம் மூளை செல்கள் பழுதாகாமல் காப்பாற்றுகிறது. விட்டமின் B6, B12, ஃபோலிக் ஆசிட் இதெல்லாம் நம்முடைய மூளை சேதமடையாமல் பாதுகாப்பதற்கு தேவையானது. இதை தவிர இரும்பு, செம்பு, துத்தநாகம், அதாவது ஜிங்க், இதெல்லாம் கண்டென்ட் உள்ள உணவு என்ன. சோடியம் சார், சில பேர் நினச்சிக்கிட்டு இருக்காங்க உப்பே போடாமல் சாப்பிட்டா நல்லாயிருக்கும் அப்படின்னு. இறையன்பு அவர்கள் ஒரு நிகழ்ச்சி எழுதுகிறார். தமிழ்நாட்டில் ஒரு பெரிய மனிதர், அவருக்கு நட்பு ஏற்படுது. அவர் முதல் தடவை பழகிற போது தாம் பையனை விட அன்பாக பிரியமாக பழகிறாரு. அப்படி நான் பாசமாக பேசினார், நேசமாக பேசினார், நிறைய ஷேர் பண்ணிக்கிட்டார், பிரியமாக இருந்தார். ஒரு 2 மாதம் கழித்து மறுபடியும் அவரை பார்த்தா ஒட்டவே மாட்டேங்கிறார். மன்னிக்கணும், அவர் 2 மாதம் இல்லை 2 ஆண்டுன்னு எழுதுகிறார். 2 ஆண்டுகளுக்கு பிறகு மறுபடியும் சந்தித்து அவர் தான் யாரோ இவர் யாரோ மாதிரி மூஞ்சியை திருப்பிக்கிறாரு. இவர் ஒரு புஸ்தகம் கேட்டால் அதெல்லாம் கொடுக்க முடியாது அப்படின்ட்டார். என்னடா இது, அன்றைக்கி அப்படி பழகினார், இன்றைக்கி இப்படி பழகிறாரு அப்படின்னு கொஞ்ச நேரம் பேசிக்கிட்டு இருந்து வெடுக்கு வெடுக்குன்னு பேசுகிறார். யார்ட்டும் ஒட்ட மாட்டேங்கிறார். இவர் வெளியில் வந்தோடனே அந்த பெரிய மனிதருடைய மகன் அங்கேருந்து பக்கத்தில் வந்து சொன்னார், சார் வருத்தப்படுறாதீங்க, அப்பா ஒரு தப்பு பண்ணிட்டாரு, பிளட் ப்ரெஷர் இருக்குங்கிறதுக்காக உப்பை குறைச்சி சாப்பிடுங்கன்னு யாரோ சொன்ன உடனே உப்பை சுத்தமாக நிறுத்திட்டாரு, உப்பே போட்டுக்கிறது இல்லை அப்படின்னு இவர் பிடிவ. நாங்களாம் சொன்னோம், கேட்கல. டாக்டரே சொன்னார், அவர் கேட்க மாட்டேன்ட்டார். இந்த உப்பை நிறுத்தினதுக்கப்புறம் சார் அவருடைய குவாலிட்டியே மாறி போச்சு. எரிச்சல் படுறாரு, ஒரு மாதிரி நடந்துக்கிறாரு, ரொம்ப சுயநலமாக இருக்கார் சார். ஆச்சரியமாக இருக்கும், யார்கிட்ட எப்படி பழகுவார் அதெல்லாம் போய் வெரி செல்ஃபிஷாக இருக்கார், யார்ட்டையுமே சகஜமாக பழக மாட்டேங்கிறாரு அப்படி. அதனால் ஒரு அளவுக்கு மேலே நம்ம வந்து உப்பையும் நிறுத்தக்கூடாது. ஒரு மினிமம் உப்பும் உடம்புக்கு தேவை. ஏன்னா இதெல்லாம் நீங்கள் சில பேருக்கு பாருங்கள், வயதான காலத்தில் உப்பு திடீர்னு குறைஞ்சி போச்சுன்னா நினைவு குழம்பி போய் பேசுவாங்க. ஒன்று சோடியத்தை ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் வந்து ஏற்றுவாங்க. ஆனால் நாமளும் அதை ஏற்றிட முடியாது. அது முறையாக மருத்துவமனையில் தான் அதுக்குரிய அளவெல்லாம் பார்த்து கரெக்டாக ஏற்றுவாங்க. இவனுடைய பர்சனாலிட்டி மாறி போயிடும். இவங்க அப்பாவுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டால், அதுக்கப்புறம் உப்பு சேர்த்தா கூட பழைய நிலைமை வரலேங்கிறான்.
அதாவது பேங்க்கில் நீங்கள் 1 லட்ச ரூபா வித்ட்ரா பண்ணிட்டு திரும்பி பேங்க்கில் 1 லட்ச ரூபா போட்டால் கணக்கு சரியாக வந்துடும். ஆனால் உடம்புலேருந்து உப்பை வித்ட்ரா பண்ணிட்டு 2 மாதம் கழித்து மறுபடியும் உப்பு போட்டால் அதே குவாலிட்டி வருமாங்கிறது தெரியலேங்கிறாங்க சார். இந்த மூளை எவ்வளோ ஆச்சரியமான விஷயம் பாருங்கள். அதே மாதிரி அது சரியாக வேலை பார்க்குறதுக்கு கார்போஹைட்ரேட் தேவை, குளுக்கோஸ் தேவை, சர்க்கரை தேவை, நார்ச்சத்து தேவை, கார்போஹைட்ரேட் மாவு பொருள்கள் இருக்கு அதுவும் தேவை. உருளைக்கிழங்கு சாப்பிட வேண்டிய அளவு சாப்பிட்ணும், அரிசி சாப்பிட்ணும், கோதுமை சாப்பிட்ணும். இப்போ பாருங்கள், சிறுதானியங்கள் ஏன் சாப்பிட்ணும்னா அது மெதுவாக சக்தியை வெளியிடக்கூடிய தன்மை உடையது. அப்புறம் பருப்பு வகைகள் சாப்பிட்ணும். நீண்ட நேரம் மூளை வேலை செய்வதற்கான சக்தியை தருவதற்கு இப்படி பல்வேறு வகைப்பட்டான சமச்சீரான உணவை சாப்பிடுவதற்கு நம்ம கொடுக்கணும். இப்போ வட இந்தியாவிலேருந்து தென்னிந்தியாவுக்கு வரவங்க தென்னிந்தியா சாப்பாடு சாப்பிட்டா ஒரு குறை சொல்லுவாங்களாம், என்ன சீக்கிரம் பசிக்குது அப்படின்னு. அந்த கோதுமை மாவில் நார்ச்சத்து கொஞ்சம் கூட இருக்கிறதால அவங்களுக்கு கொஞ்சம் நீண்ட நேரம் அது உடம்புல வந்து பசி தாங்குது அப்படிங்கிறான். ஆனால் வெறும் இந்த அரிசியை சாப்பிடும்போது நீண்ட நேரத்துக்கு அது பசி தாங்கலாம். அதனால தான் முன்னாடி சப்பாத்தியை வந்து டயபெட்டிக்கு ரெக்கமெண்டட் ஃபுட்டாக சொன்னாங்க. ஆனால் இன்றைக்கி சப்பாத்தி அப்படி இல்லை, அதுவும் சுகர் லெவலை கூட்டுதுன்னு கண்டுபிடிச்சிட்டாங்க. அதனால் சப்பாத்தி சர்க்கரை வியாதிக்கான உணவு இல்லை அப்படின்னு ஒரு பக்கத்தில் இப்போ மருத்துவத்துறையில் பேசப்பட்டிருக்கு. அது வேறு விஷயம். உடல் உழைப்பு செய்கிறவங்களுக்கு தான் அதிக உணவு தேவைன்னு நினைக்காதீங்க. மூளை உழைப்பு செய்கிறவங்களுக்கு அதிகமான சக்தி மூளையால் உறிஞ்சப்படும். செஸ் விளையாடுறாங்க பாருங்கள், 5000 கலோரி 6000 கலோரி வந்து அப்படியே உள்ளே இழுத்துறதுன்னு ரிசர்ச்லாம் கண்டுபிடிச்சிருக்கான். செஸ்ஸில் என்ன சார் ஒரு காய் தானே நகர்த்துறாங்கன்னா எந்த காயை நகர்த்தணும் முடிவு பண்ணி நகர்த்துறாங்க பாருங்கள், ஏன் நகர்த்தணும்னு. அப்போ 5000 கலோரி 6000 கலோரி அதை பற்றி எழுதுகிறாங்க. ஒரு பெரிய குரங்கு இன்னொரு குரங்கோட வயிற்றை கிழிக்கிறதா இருந்தால் அது எவ்வளவு எனர்ஜி செலவு பண்ணுமோ அவ்வளவு எனர்ஜி இந்த மூளை செஸ் விளையாடும் போது செலவு பண்ணுதுன்னு கண்டுபிடிச்சிருக்கு. அதனால் இந்த மூளை அவ்வளோ பெரிய விஷயம் சார். நல்ல உணவு சாப்பிட்ணும். வாரத்துக்கு ஒரு முறை கடல் உணவு சாப்பிடுகிறவர்களுக்கு பிற்காலத்தில் ஞாபக மறதி நோய் வருவதில்லைன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ நான் ஸ்ட்ரிக்டாக வெஜிடேரியனிசமும் பேசலை, நான் வெஜிடேரியன் பேசலை, அது அவங்கவுங்க சௌரியத்தை பொறுத்தது. ஐ ஆம் ஏ பியூர் வெஜிடேரியன், தட் இஸ் டிஃபரெண்ட். பட் அதுக்காக பிடிவாதமாக ஒரு கருத்தை திணிக்கிற பழக்கம் எனக்கு கிடையாது. வாரத்திற்கு ஒரு முறை கடல் உணவு சாப்பிடுவது ஞாபக மறதி நோய் பிற்காலத்தில் ஏற்படாமல் இருப்பதற்கு மிகப்பெரிய வழிகாட்டி என்று 30% அதிகமான அவர்களுக்கு அதாவது நோய் வராமல் இருப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்று விஞ்ஞான ஆய்வு தெளிவுபடுத்தியிருக்கிறது. அதனால் இனிமேல் யாரையாவது பார்த்தா மூளை இருக்கான்னு கேட்காதீங்க. இருக்கும், இல்லாமல் இருக்கும். அவங்க என்ன பண்ணுவாங்க, கொஞ்சமாக கூட இருக்கும், இப்படி எவ்வளோ வேணாலும் இருக்கலாம். மூளை இருக்கான்னு கேட்டால் அத்தனை பேருக்கும் கோபம் வரும். எல்லாருக்கும் இருக்கும். அதை எவ்வளவு தூரத்துக்கு நம்ம தகுதி உள்ளதாக வச்சுருக்கிறோம், தரம் உள்ளதாக வச்சுருக்கிறோங்கிறத பொறுத்து அதனுடைய செயல்திறன் அமைகிறது. எனவே மூளைக்கு ஏற்ற நல்ல உணவுகளை நாம் ஏற்றுக்கொள்ள பழக வேண்டும்.